பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் 16 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கோடம்பாக்கம் வரை உள்ள தண்டவாள பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இதனால் இன்றும் நாளையும் பகல் 12:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின்சார ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பகல் 12:30 மணி முதல் 2 மணி வரை சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் கடற்கரையிலிருந்து அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல காலை 10:40 மணி முதல் 12 மணி வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு வரும் மின்சார ரயில்களும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த ரயில்கள் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை 11:05 மணிக்கு திருமால்பூரிலிருந்து கடற்கரைக்கு வரும் மின்சார ரயிலும் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. இன்றும் நாளையும் பகல் 12:15 மணி முதல் 1 மணி வரை சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரையிலும் மறுமார்க்கத்திலும் இயக்கப்படும் 7 மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான ரயில்வே வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் பல ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காரைக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரை செல்லும் பல்லவன் அதிவிரைவு ரயில் இன்றும் நாளையும் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை செல்லும் வைகை அதிவிரைவு ரயில் இன்றும் நாளையும் எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் நாளையும் எழும்பூரிலிருந்து நெல்லை செல்லும் வந்தே பாரத் விரைவு ரயிலின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. இந்த ரயில் எழும்பூரிலிருந்து நண்பகல் 2:45 மணிக்கு செல்லும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 15 நிமிடங்கள் தாமதமாக பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி அவரது உடலை பெற மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார். விவரங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நேற்று இரவு 3 பேர் கொண்ட கும்பல் வழக்கறிஞர் உத்தரகுமார் என்பவரை கிருஷ்ணா தியேட்டர் அருகே வெட்டி படுகொலை செய்தது. இது குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி அரசு மருத்துவமனை சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முதுபத்தூர் தாலுகா விக்கிரவாண்டி வலசை கிராமத்தைச் சேர்ந்தவர் இராண்டி மகன் உத்தரகுமார். இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்நிலையில் தற்போது அவர் கான்ட்ராக்டர் மற்றும் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறார். இவர் மீது 2008ஆம் ஆண்டிலிருந்து கொள்ளை வழக்குகள், பல ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது உள்ள நிலையில் இவர் பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் அருகே நேற்று இரவு மர்ம கும்பலால் 3 பேர் கொண்ட மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த பகுதியில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இவர் தற்போது கடந்த 2024ஆம் ஆண்டு பழனிசாமி என்பவர்களுடைய ஏற்பட்ட தொழில் முரண்பாடு காரணமாக இருவருக்கும் இடையே தகராறு இருந்தது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக உத்தரகுமாரின் ஆதரவாளர்கள் அவரை படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதற்காக இவர் சிறையிலும் இருந்திருக்கிறார். தற்போது வெளியே வந்துள்ள அவரை பழனிசாமி உறவினர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இவரை படுகொலை செய்திருக்கலாம் என்ற முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நந்தா, இந்நிலையில் உறவினர்கள் அவர் உடலை வாங்க மறுத்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர் சாலை மறியலிருந்து விடுவித்து தற்போது மருத்துவமனை அருகே வச்சு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி வீரகுமரன், விரிவான விவரங்களுக்கு.